श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि இரநூத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம தொடங்கணும். असन्निवृत्तौ तु सदात्मना स्फुटं प्रतीतिरेतस्य भवेत् प्रतीचः ततो निरासः करणीय एव सदात्मनः साध्वहमादिवस्तुनः। தீபாவளி பண்டிகை ஒரு மனிதனு తాను దైవస్వరూపమని தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி பண்டிகை நமக்கு ஞாபகப்படுத்துறது. திவ்யమైన దైవస్వరూపம் நம்ம எல்லோரும். ஆனால் அப்படி தெய்வஸ்வரூபமாக இருக்கிற நம்ம எதனால் இந்த சம்சாரத்தில் துக்கத்துக்கு ஆளாயிடுறோம் அப்படின்னு கேள்வி கேட்டால், இங்கே 5 தலைகள் இருக்கிற ஒரு ராட்சசன் கதையில் இல்லை. 5 தலை நம்ம சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். నరకాసురన్ అనే రాక్షసను, అహంకారం అనే రాక్షసను 5 கோஷங்கள் 5 தலைகள் வச்சுக்கிட்டு அபிமானப்பட்டுட்டு உண்மையாக தானும் தெய்வஸ்வரூபமாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்க விடாமல் இந்த அகங்காரம் ஒரு அசுரனாக நடுவில் தடமாக நிற்கிறது. அந்த நரகாசுரனே அகங்காரமனே அந்த அசுரனு சம்ஹரித்து நம்மளுடைய ஸ்வரூபம் தெய்வமனை ஆனந்த ஸ்வரூபமனை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக விவேக சூடாமணி படிக்கிறோம். என்ன அந்த அசுரனு கூட எப்படி சண்டை போடுறது, எப்படி அந்த அசுரனின் சம்ஹாரம் பண்ணுறது, இது எல்லாமே கூட நமக்கு வேதாந்த சாஸ்திரம் சொல்லும். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம 204வது ஸ்லோகம் வரைக்கும் 4 தலைகள், இந்த அகங்கார அசுரனுக்கு இருக்கிற 4 தலைகள் நீக்கிட்டோம். அந்த 4 தலைகளோட ஸ்தூல சரீரம், స్థూల ప్రాణ అన్నమయ కోశం, ప్రాణమయ కోశం అండ్ మనోమయ కోశం, விஞ்ஞானமய கோஷம். இது 4மே என்னுடைய நிஜஸ்வரூபம் இல்லை. ஆத்மா ஆன நானும் இந்த 4 நான் ஆக முடியாது. அந்த 4மே நான் இல்லை. அதெல்லாம் அனாத்மா. அதெல்லாம் அசுரனுக்கு சம்பந்தப்பட்டது, அகங்கார ஜீவபாவத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி அதை நீக்கும்போது இது செஞ்சால் நம்முடைய தெய்வஸ்வரூபம் நம்முடைய நிஜஸ்வரூபம் நமக்கு தெரிவிக்கப்படும். அதுதான் இப்போது 205வது ஸ்லோகத்தில் அந்த விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் வந்தோம். அதையும் ஆத்மா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஸ்பஷ்டமாக இப்படி அசன்னிவృத்தோ ஏதஸ்ய பிரதீச்சः, இந்த
நிஜமாக பரமாத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரதீச்சகன்னா ஆத்மஸ்வரூபமாக அந்தர்வர்த்தியாக இருக்கிற இந்த ஜீவபாவம் பரமாத்மா தவிர ஜீவ இல்லை. ஸோ ஏதஸ்ய பிரதீச்சக இந்த ஜீவனுடைய நிஜஸ்வரூபம் அசன்னிவிருத்தௌ சத்யாம் அசத் அனாத்மான இந்த 4 கோஷங்களையும் எப்போ நம்ம நெகேட் பண்ணுறோமோ நிவೃತ್ತಿ பண்ணுறோமோ அப்போது அது எல்லாமே சத்தில்லை అని சொல்லிட்டு அதெல்லாம் கூட அவித்யக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி நீக்கப்படுறதோ அப்போ என்னாகும் சதாத்மனா இந்த பரமாத்ம ஸ்வரூபம் வந்து பிரதீதிஹி ஸ்புடம் பவேத். இந்த பரமாத்மனுடைய ஸ்வரூபம் நானும் பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமனே அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்புடமாக பிரதீதிஹி பிரகாசிச்சுடும் தெரிவிக்கப்படும் பவேத். அதனால் என்ன பண்ணணும்? அத்தः அகமாதி வஸ்துனः அகம் ஆதி அப்படின்னா அகங்காரம் மமகாரம் முதலான இந்த 4 கோஷங்களுக்கூட இருக்கிற தாதாத்மியத்தனை ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் கூட சாது நிராசக ரொம்ப தெளிவோட பூர்ணமாக கம்ப்ளீட்டாக நிராசகன்னா உட்டி கொடுக்கணும், நெகேட் பண்ணணும், நீக்கணும். எப்படி விவேகத்தோட விசாரணை பண்ணி புத்திக்குள்ளதான் இப்படி நீக்கணும். இப்படி சதா இது அது பூர்ணமாக நம்ம வந்து ஞான நிஷ்டர்கள் ஆகிற வரைக்கும் இந்த சதா எப்பவுமே ஆத்மனஹா சாதகனும் முமுக்ஷு மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுற இந்த மனிதன் கரணீயா கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணணும். உனக்கு நரகாசுரனுடைய தொல்லையிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை வேணுமன்னா நீ அவனை சம்ஹாரம் பண்ணணும். அந்த சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தான் விவேக ஞான அசினா. எப்படி சம்ஹாரம் பண்ணுறது இந்த நரகாசுரன் அகங்காரம்னு? விவேகமும் ஞானமனே கத்தி வச்சு. ஸோ சதா ஆத்மனஹா சாதகன் வந்து எல்லா சமயம்லும் இது விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா இதுதான் சாதன மனிதன ஸ்பிரிச்சுவல் சீக்கர் செய்ய வேண்டிய முக்கியமான சாதனை பஞ்சகோஷ விவேகம் மூலமாக. अतः அடுத்த ஸ்லோகத்திலோ 206வது ஸ்லோகம் अतो नायं परात्मा स्यात् विज्ञानमय शब्दभाक् विकारित्वाज्जडत्वाच्च परिच्छिन्नत्वहेतुतः दृश्यत्वात् व्यभिचारित्वात् न नित्यो नित्य इष्यते. अतः அதனால் இப்போது இந்த ஸ்லோகத்தோட அந்த விஞ்ஞானமய கோஷம் கூட ஆத்மா இல்லைன்னு இதை எப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அத்தः அதனால் அயம் விஞ்ஞானமய சப்தபாக் எது விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லி இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் இத்தனை ஸ்லோகங்கள் கூட பேசி விவரித்து சிந்திச்சோமோ அது வந்து ந பராத்மா ந பர
அது பரமாத்மா இல்லை, அது அனாத்மா. எதினால்? அதுக்கு காரணம் சொல்கிறாரு 5 விஷயங்கள். ஒன்று விகாரித்வாத், இதில் பல விகாரங்கள் ஏற்படுறது. சரீரத்துக்கு மட்டும்தான் ஷட்விகாராத் இது சரீரமணி, ஸ்தூல தேகத்துக்கு மட்டும் இல்லை, விகாரங்கள் விஞ்ஞானமய கோஷனில் கூட இருக்கே, அது கூட நமக்கே தெரிகிறது. விஞ்ஞானமய கோஷனில் அறிவு, செலவாட்டி அங்கே அபிமானமும், அப்புறம் நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, அப்புறம் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது, மறந்து போகிறது, அதில் கூட பல பல விகாரங்கள் எல்லாமே. ஒரு வாட்டி புரிஞ்சுதுன்னு சொல்கிறோம், ஒரு வாட்டி புரியலேன்னு சொல்கிறோம். ஸோ விகாரித்வாத் முதல் காரணம். அப்புறம் ஜடத்வாச்ச, தூங்கி போனதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானமய கோஷம் கூட காணுமே, அது எங்கே மறைஞ்சு போச்சே, அதனால் அது எது மேலேயோ ஆதாரப்பட்டு இருக்கு. ஸோ அதையும் காணாமல் போகிறது. ஜடத்வாத், அதையும் ஜட பதார்த்தங்களான பஞ்சபூதங்களுக்கு சேர்ந்தது தான் அதையும். ஆனால் கொஞ்சம் ரிஃபைன்டு மேட்டராக இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது மூணாவது காரணம் பரிச்சின்னத்வாத். இது கூட தேச கால வஸ்துகளுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி, தகுந்த மாதிரி அது பரிச்சின்னமாக தான் இருக்கிறது. பரிச்சின்னத்வாத். அதனால் ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு இருக்கிற அறிவே சின்ன வயசுலேருந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வளரும்போது அறிவு அதில் அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் மாற்றங்கள் வருது. அங்கேயும் குழப்பங்கள் ஏற்படுறது, அங்கேயும் ராங் டெசிஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ பரிச்சின்னத்வாத். நாலாவது திருஷ்யத்வாத். இப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. அதனால் அது எனக்கு தெரிகிறதுனால, அது தெரியப்படுற ஒரு திருஷ்ய வஸ்துவாக இருக்கிறதுனால அது நான் ஆக முடியாது. எது எனக்கு தெரிகின்றனதோ, எது நான் தெரிஞ்சுக்கிறானோ அது நான் இல்லை. சொல்லியிருக்கோம் இல்லை நிறையா வாட்டி. ஸோ அந்த மாதிரி திருஷ்யத்வாத். அப்புறம் வெபிச்சாரித்வாத், வெபிச்சாரித்வ ஹேதுதः. அஞ்சாவது, இந்த வெபிச்சாரித்வத்தகன்னா பல மாற்றங்கள் அதில் ஏற்படுறது. கீப் ஆன் சேஞ்சிங். வெபிச்சரதி அது ஒரு இடத்துல ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கிறது இல்லை. கீப் ஆன் கான்ஸ்டன்ட்லி மாறிட்டே இருக்கு. டெசிஷன்ஸ் மாறுறது இல்லையா. நிச்சயாத்மிகா புத்தி தான். ஒரு டெசிஷன் நானே எடுக்கிறேன், ஆனால் உடனே நானே அது திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நான் அந்த டெசிஷனை மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி வெபிச்சரதி. ஸோ இந்த 5 காரணங்கள்னால ந நித்யா, இது நித்தியமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆத்மா நித்தியமான வஸ்து. அப்போது நித்திய இஷ்யத்தை. ஆனால் இங்கே இது நித்தியம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், தோணுறது தவிர இது நித்தியமான எட்டர்னல். நித்தியம்னா எட்டர்னல் அந்த ஆத்மா ஆக முடியாது. எட்டர்னல் என்ன, இம்மோர்டல், இன்ஃபினைட் ஆத்மா இந்த இன்டலெக்ட் விஞ்ஞானமய கோஷம் கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்லி இதோட இந்த விஞ்ஞானமய கோஷத்தை நெகேட் பண்ணிட்டு அடுத்தது 207வது ஸ்லோகத்தில் இப்போது ஆனந்தமய கோஷம்
அந்த அஞ்சாவது தலை, அஞ்சாவது சரீரம், கோஷம், பிளிஸ் ஷீத். இதுக்கு ஒரு 4 ஸ்லோகங்கள் சொல்லி இது கூட எப்படி ஆத்மா இல்லை அனாத்மானே ப்ரூவ் பண்ணுவார். அவருக்காக ப்ரூவ் பண்ணுறதில்ல, நமக்கு புரியறதா, நமக்கு தெளிவாக தெரியணும். தெளிவாக தெரியலைன்னா ப்ராப்ளம், தீபாவளி கொண்டாட முடியாது. இது தெரிஞ்சவங்க இந்த 5 கோஷங்களுமே விவேகத்தோட நெகேட் பண்ணுறவங்க தான் நித்தியம் தீபாவளி தான் அவங்களுக்கு. ஏன்னா எப்பவுமே ஆனந்தமாக இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, தீபாவளி பேர் சொல்லி எப்படியோ பணம் எல்லாம் சேகரித்து அது வாங்கி இது வாங்கி சோஷியல் பிஹேவியருக்கு அதெல்லாம் ஓகே, குடும்பம், ரிலேட்டிவ்ஸு, ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, பட்டாசு அதெல்லாம். ஆனால் இதோடைய அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த விதமான பரிஸ்திதிகள் வந்தாலும் சரி, எப்பவுமே பேலன்ஸு தவறாமல் நீ சகஜமாகவே ஆனந்தமாக இருக்கலாம். யூ கேன் பி ஹாப்பி always, but you cannot be miserable always, because happiness అనేది ஆனந்தம் అనేది நம்மளுடைய சகஜ ஸ்வரூபம். அதனால் நீ எவ்வளோ பிரயத்தனம் பண்ணால் கூட ரொம்ப நேரம் யாருமே துக்கத்தில் இருக்க முடியாது. ஆனால் எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கலாம். அதுதான் மகாத்மர்கள்கிட்ட ஞானிகள்கிட்ட பார்க்குறோம். ஸோ அதனால் ஆனந்தமய கோஷம் 5வது பற்றி சொல்கிறாரு, படிக்கிறோம். ஆனந்த பிரதிபிம்ப சும்பித தனுः वृत्तिस्तमोर्जुम्भिता स्यादानन्दमयः प्रियादिगुणकः स्वेष्टार्धलाभोदयः पुण्यस्यानुभवे विभाति कृति नामानन्दरूपस्वयं सर्वो नन्दति यत्र साधु तनुः भृत्मात्र प्रयत्नं विना. ஆனந்தமய கோஷம் பற்றி எப்பவுமே புரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, விவரிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு இன்னொரு பேர் காரண சரீரம். இந்த ஆனந்தமய கோஷம் అనేది எப்படி அதோடைய ஸ்வரூபம் என்னன்னு விவரிக்கும் போதும் ஆனந்த பிரதிபிம்ப சும்பித முதல் இந்த ஆனந்தம் అనేది என்ன, ஆனந்தமய கோஷம் అనేది கூட ஒரு சரீரம். நமக்கு ஸ்தூல சரீரம் தப்ப மிச்சம் சரீரங்கள் எல்லாம் எதுவுமே நமக்கு அதோடைய டீட்டெயில்ஸு கண்ணுனால் பார்த்து தெரியல. இப்படி இங்கே விவேக சூடாமணியில் சொல்லி தான் நமக்கு தெரிகிறது. என்ன ரூபம் அதுக்கெல்லாம் அதுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தோண மாட்டேங்குது. பிராணத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு, சரீரம், மனசுக்கு ஒரு சரீரம் இருக்கு. அது மாதிரி அன்னமய கோஷம் இது என்னது, எங்கே ஆனந்தத்துடைய பிரதிபிம்பம். பிரதிபிம்பம்னா எப்பவுமே அங்கே பிம்பம் இருந்திருக்கணும் இல்லையோ. ஒரிஜினல் பிம்பம் இருந்தால் தான் பிரதிபிம்பம் ஏற்படும். ஸோ எங்கேருந்தோ ஒரு ஆனந்தமுடைய ரிஃப்ளெக்ஷனும் உளுருது. அது எங்கே ஆனந்த ஒரிஜினல் ஆனந்தம் இந்த ஒரு இடத்துல சும்பித்தன்னு கிஸ்ஸிங்கன்னு அர்த்தம், தொடருது, ஸ்பர்ஷிக்கிறது. அப்படி ஒரிஜினல் ஆனந்தம் எங்கோ இருக்கு, அதோடைய பிரதிபிம்பம் இந்த ஒரு இடத்துல தாட் ஃபார்ம் தான். அது கூட தாட் ஃபார்ம் தான், அது அங்கே ஸ்பர்ஷிக்கிறது, சும்பித. அப்படி
பிரதிபிம்பம் ஆனந்தம் ஒரு இடத்துல தொட்டதுனால ஏற்பட்ட அந்த கோஷத்துக்கு பேர் தனுஹு. தனுகன்னா தேகம், ஆனந்தமய கோஷம். ஸோ ஆனந்த பிரதிபிம்பமே தேகமாக இருக்கின்ற தமோ விஜృంభిதா. இது எப்படி, இதோடைய நார்மல் நேச்சர் என்னன்னா, ஆனந்தம்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இது தமோ குணத்தினால ஆவரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காரண சரீரம் అనేది நிஜமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆனந்தம் అనేది நிద్రలో தானே நமக்கு தெரியறது சொல்லுவார். அது கூட அப்புறம் ஸோ தமோ குணத்தினால் ஆவரிக்கப்பட்ட ஒரு விருத்தி ரூபமாக இருக்கிற. அதனால தான் ஆனந்தம் అనేది கூட ஒரு விருத்தி தான். விருத்தின்னா பொதுவாக மனசில் வரும்னு சொல்கிறோம். அந்த மனசுனி விஜானமய கோஷத்தினி, அந்த விஜானமய கோஷத்தில் தான் பிரதிபிம்பம் சும்பனம் பண்ண முடியும். இப்போ அங்கே தான் அந்த பிம்பத்தில் ஆனந்தம் అనేది இருக்கிறதுனால ஒரிஜினல் ஆத்மாவில் அது இங்கே தொடும்போது அதனை எடுத்துக்கிறது அந்த ஸ்பர்ஷனால். ஆனால் இது மோஸ்ட் தமோகுண ஆவருத்தமாக இருக்கு. ஆனால் இது எப்பவுமே நிద్రలో மட்டும்தான் இல்லை. அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார் இதோடைய கிரடேஷன் எப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு இங்கே என்ன சொல்கிறேன், பிரியாதி குணகः. பிரியா அப்படின்னா லைக்கிங், பிரியம், ஆதி எக்ஸெட்ரான்னு சொன்னதுனால பிரிய, மோத, பிரமோத. இதை பற்றி நான் அடுத்த ஸ்லோகம்ல வரும்போது விவரிக்கிறேன். ஏன்னா அங்கே 3 அவஸ்தைகளுக்குள்ளே இந்த ஆனந்தம் అనేది எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ இப்போதைக்கு அந்த பேர் மட்டும் பிரியா, ஆதி, பிரியா, மோத, பிரமோத இது தைத்திரோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அதோடைய கருத்து தான் இங்கே எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பிரியமே தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷः பிரமோத உத்தர பக்ஷः. ஓகே, ஆனந்த ஆத்மா. ஸோ பிரிய, மோத, பிரமோத. அப்புறம் எப்போ இந்த பிரியம், மோதம், பிரமோதம் இதெல்லாம் வரும்னா ஸ்வேஷ்டார்த்த லாபோதய. அந்தந்த மனிதனுக்கு அவனுக்கு இஷ்டமானது ஏதாவது வஸ்து விஷயம் லபிக்கும்போது இது ஜனிக்கிறது, உருவாகிறது. ஸ்வேஷ்டார்த்த லாப, எனக்கு இஷ்டமானது ஏதாவது பண்ண உடனே நடந்தா. இப்போ தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டேன், உடனே ஒரு ஆனந்தம். ஸோ அப்படி ஏற்படுறது. ஸோ இதுக்கு தான் ஆனந்தமயா சாத். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காரு, பிரதிபிம்ப, ஆனந்த பிரதிபிம்ப சும்பிதம் அங்கே ஏற்பட்டுச்சு, தமோ குணத்தினால் ஆவரிக்கப்பட்டது. இது மெயினாக இதில் பிரிய, மோத, பிரமோதனே முக்கியமான குணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கோஷத்துக்கு பேர் ஆனந்தமயம். இதில் அப்புறம் கிருதினாம் புண்ணியஸ்ய, இது இந்த ஆனந்தம் అనేది கிரடேஷன்ஸ் இருக்கு. ஒரு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு இருக்கிறது இல்லை. அந்த ஒரு மனிதனுக்கு கூட பல பல நேரத்திலோ பல பல காரணத்தினால. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூர்வ ஜென்ம விஷயம் புண்ணியஸ்ய, யாரெல்லாம் நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த புண்ணிய கர்மங்கள் இப்போ பலிக்கும்போது இவனுக்கு இங்கே நிறைய சௌக்கியமும் சுகமும் ஆனந்தமும். ஓகே, மெஜாரிட்டியாக துக்கமே வராதன்னு இல்லை. ஆனால் இது சில பேருக்கு எப்பவுமே ஆனந்தமாக இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு. அதனால் கிருதினாம் புண்ணியஸ்ய, புண்ணியம் செஞ்ச சுக்ருதம் அது பலிக்கும்போது ஏற்படுறது. அனுபவே ஸ்வயம் ஆனந்த ரூபக. ஸோ அந்த ஒருத்தருக்கு இது தெரியறது ஆனந்தம் అనేది என்னன்னேது.
எது எது சாப்பிடும்போது ஆனந்தம் வருது, கேட்கும்போது ஆனந்தம் வருது, பார்க்கும்போது வருது, இதெல்லாமே பஞ்ச இந்திரியங்கள்னால அந்தந்த விஷயங்களோடு தொடர்பு ஏற்படும்போது ஆனந்தம் உள்ள ஏற்படுறது. ஸோ அதனால் இது இப்படி ஸ்பஷ்டமாக பூத்வா விபாதி, இது எல்லோருக்கும் தெரியும் ஆனந்தம் అనేది. அப்புறம் முக்கியமாக எத்திர தனு புருத் மாத்திரக, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சரீரம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும், என்ன மரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஆனந்தமய கோஷம் இப்படி எல்லாம் இல்லை, மனசன் இதை கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் நடமாடாமல் இருக்கிற கல்லுக்கு அது எல்லாத்துக்கும் எதுவுமே கிடையாது, ஜடமாக இருக்குது. ஆனால் தனு யார் யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கின்றதோ அப்படின்னா ஜந்து சரீரம் கூட அதுக்கு எல்லாத்துக்கும் கூட ஆனந்தம் இருக்கு. அதுக்கு ஸ்திரீ புருஷ சம்போக ஆனந்தம் அதுக்கு இருக்கு, சாப்பிட்ற ஆனந்தம் அது இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஆனந்தம் అనేది சரீரம் இருக்கிற எல்லா பிராணிக்கு மட்டும்தான் இந்த ஜீவராசிகளுக்கு இருக்குது. இது இந்த ஆனந்தம் பிரயத்தனம் வினா, எவ்வளோ பெரிய பிரயத்தனம் ஒன்றும் பண்ணாமல் சாது நந்ததி, ரொம்ப ஈஸியாகவே சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த மனுஷன் ஆனந்தப்படுற ஆனந்தம் தெரியறது. பிரயத்தனம் வினா, ரொம்ப எஃபர்ட்ஸ் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தூக்கம் எல்லோருக்கும் கிடைக்கிற ஆனந்தம் தானே, அதுக்கு அவன் ஏதாவது செலவு பண்ணணுமா? ஆமாம் சார், ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வாங்கி செலவு பண்ணிது, அது ஸ்பெஷல் கேசஸ். அதெல்லாம் பொதுவாக பார்த்தா எல்லோருக்கும் அனுபவத்தில் இருக்கிறது தான். அதனால் ஆனந்தம் व्यक्तப்படுத்துகிறான். ருச்சியானது சாப்பிட்ட உடனே ஒரு ஆனந்தம் व्यक्तப்படுத்துகிறான், அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்டா. பார்த்தீங்களா? அதனால் எல்லா ஜீவராசிக்கும், நாய்க்கு கூட 4 பிஸ்கெட் போட்ட உடனே அது வாழை ஆட்டிக்கிட்டு ஆனந்தமாக சாப்பிட்றது, அப்புறம் எதிர்பார்த்துட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த காரண தேகத்துக்கு தான் மற்றொரு பேர் ஆனந்தம். இதோடைய ஸ்வரூபம் இப்படி. இந்த ஆனந்தம்னு சொல்கிறதுனால, பிரதிபிம்ப சும்பிதன்னு சொன்னதுனால, இதுக்கு பரமாத்முடைய சம்பந்தத்தினால தான், பிம்பத்துடைய சம்பந்தத்தினால தானே பிரதிபிம்பம் ஏற்படும் அப்படின்னு கூட மனசில் ஞாபகம் வச்சுடும். ஏன்னா ஆரம்பத்தில் பிரதிபிம்ப சும்பிதன்னு சொல்லிட்டார். அப்புறம் 208 படிக்கிறோம். ஆனந்தமய கோஷஸ்ய சுஷுப்தௌ ஸ்பூர்த்திருத்கடாம் ஸ்வப்னஜாகரயோரீஷத் இஷ்டசம்தர்ஷனாதினாம். நான் இங்கே இந்த ஹாப்பினஸ்ஸுடைய ஆனந்தத்துடைய கிரடேஷன் எல்லாம் இதில் சொல்கிறார். ஆனந்தமய கோஷஸ்ய, இந்த ஆனந்தமய கோஷம் சுஷுப்தௌ, நித்ர சமயத்தில் ஸ்பூர்த்திஹி ஸ்புடா, ஓகே, உத்கட்டா, நாட் ஸ்புடா, உத்கட்டா. அந்த நித்ரையில் ஃபுல் மெஷரில் இந்த ஆனந்தம் தெரியறது இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறோமா? எல்லோருக்கும் இந்த நித்ர சமயத்தில் இருக்கிற ஆனந்தம்தான் சிறந்த ஆனந்தம். ஞானிகளுக்கு பிரம்மானந்தம் கிடைக்கிறது அது அப்புறம், நமக்கு கூட அது கிடைக்கணும். இது படித்து முடிக்கும்போது இப்போ கிடைச்சிருந்த சந்தோஷம். ஸோ சுஷுப்திலோ இது ஃபுல் மெஷர்லோ, உத்கட்டான்னா ரொம்ப இன் ஏ ஹையர் டிகிரி, ரொம்ப பவர்ஃபுல்லி அது தெரியறது, அனுபவப்படுறது. ஆனால் ஸ்வப்ன ஜாகரையோகோ, ஸ்வப்னாவஸ்தையிலையும் ஜாகிரதாவஸ்தையிலையும் இது ஆனந்தம் இருக்கு. ஆனால் ஈஷது கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்பப்போ 6 மணி நேரம் நீங்கள் ஜாகிரத அவஸ்தையிலையோ கனவு அவ்வளோ நேரம் வரவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கனவுடைய கணக்கு வித்தியாசமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அங்கே ஒரு நிமிஷத்துலேயே 100 வருஷமான மாதிரி கூட தோணலாம். எனிஹவ் அங்கே இந்த அளவுக்கு கண்டினியூஸ் அன்புரோக்கன், அப்புறம் எந்த சம்பந்தம் இல்லாமல் அங்கே எதுவுமே தெரியலை. அதனால தான் எதுவுமே தெரியாதனால தான் அங்கே தமோ குணம் டாமினேஷனாக இருக்குது. ஆனால் ஆனந்தம் இருக்கு. அப்போ அந்த தமோ குணத்துக்கு ஆனந்தம் தானே சொல்லணும். ஒன்றும் தெரியலை, தூங்கி போயிட்டேன், அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன். அப்போது இட்ஸ் இண்டிகேட்ஸ் ஒன்றும் தெரியலன்னா இருட்டு என்னமோ இருக்குது, என்னமோ எதுவுமே தெரியல. ஸோ இட் இஸ் தமோ குணம். ஆனால் அதோடைய ஸ்வரூபம் பாருங்க, ஆனந்தமாக இருக்கு. அதனால தான் அது விரும்பி எல்லோரும் தினந்தோறும் 6 மணி நேரமாவது அந்த குறைஞ்சி தூங்கணும். பார்த்தீங்களா? ஸோ அங்கே ஃபுல் மெஷரில் இருக்கு. ஸோ வேறு எந்த இந்திரிய சுக ஆனந்தம் எது கூட கொஞ்சம் 2 minutes 3 minutes 4 minutes அவ்வளோதான். அதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடும், புலிசி போயிடும். அதனால தூக்கம் கண்டினியூஸ் அன்புரோக்கன். ஸோ தூக்கத்துடைய ஆனந்தமே அன்புரோக்கன் கண்டினியூஸ் அப்படி இருக்குன்னு 6 மணி நேரம் இங்கே பிரம்மானந்தத்தினே உணர்ந்த தெரிஞ்சுக்கிட்ட ஞானி ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்? அதனால தான் நந்ததி 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 ஏவா. ஸோ ஸ்வப்ன ஜாகரையோகு இந்த ரெண்டுத்திலும் ஸோ கொஞ்சம் இந்த ஈஷித் எப்போ அது இஷ்ட சந்தர்ஷனாதினா இப்போ இங்கே தான் அங்கே பிரியா மோத பிரமோதான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இங்கே கனெக்ஷன் வச்சுக்கணும். இவனுக்கு இஷ்டமானது நடக்கும்போது கடிக்கும்போது இஷ்ட சந்தர்ஷன ஆதி எக்ஸெட்ரான்னா பிரியா అనేది எனக்கு பிடிச்சது முதல்ல பார்த்தா தரிசனம்னு பார்த்தா அங்கே அது இருக்காது. எனக்கு பார்த்தானே உடனே லைக்கிங் வந்துச்சு, அதுக்கு பேர் பிரியம். எனக்கு அது மேலே பிரியம் ஏற்பட்டுச்சு. அது மனிதனாகட்டும் வஸ்துவாகட்டும் எந்த பொருளானாலும் பிரியம். அதுக்கப்புறம் அந்த டிகிரி ஆஃப் ஆனந்தா, லெவல் ஆஃப் ஆனந்தா அது நான் போய் வாங்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி அப்புறம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு அமௌண்ட்டு வாங்கி போகிறேன். போய் பார்த்தியாச்சு, கிட்ட போய் பார்த்துட்டேன், தொட்டி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா இருக்கு, மோதம் கொஞ்சம் ஓகே ஹாப்பியர் ஆகிட்டேன். அப்புறம் வாங்கியாச்சு, பார்சல் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு கொண்டு வந்துட்டு அது நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டேன், தீபாவளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்புறம் கண்ணாடியில் அப்படி இப்படி பார்க்கும்போது ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுக்கும்போது ஐயா ஆனந்தம். அது என்னது? ஹாப்பியஸ்ட் பிரமோத. ஸோ பிரிய மோத பிரமோத. ஆனால் இது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பண்டிகை வரும், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இன்னொரு டிஸ்கவுண்ட் வரும், அதெல்லாம் பார்த்து திரும்பி அதுக்கு பின்னாடி ஓடும். ஸோ அதனால் அப்புறம் இது யாராவது நமக்கு சேர்ந்தது அது கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அழுவரம் கீழே உளுந்து உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, சில பொருள் அழும். செல்ஃபோன் அதெல்லாம் உடையும்ல, கீழே போச்சுன்னு டமாகும். இல்லை தொலைஞ்சு போயிடுச்சு, திருடிட்டான் யாரோ, ஐயோ அழு. பார்த்தீங்களா? இது இப்படி தான் மாறிட்டே இருக்கு இது. ஆனால் இதெல்லாம் வெளியில் దర్శన ఆది ఎక్సెట్రా ప్రియమోద ప్రమోద జాగ్రత్త అవస్థలో இதுக்காக சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். வந்த சுகம் ஹாப்பினஸ் போகக்கூடாது, அதனால் வச்சுக்கணும். ஹாப்பினஸ்ஸு நல்லா தான் இருக்கு. ஜாங்கிரி ஜிலேபி சாப்பிடும்போது பயமாக இருக்குது, டாக்டர் சொன்னார் கொஞ்சம் சுகர் பார்டரில் இருக்குது பார்த்துக்கோன்னு.
இன்னொன்று சாப்பிடலாமா வேண்டாமா, ஓகே. அப்புறம் எல்லாம் இப்படி தான். பட்டாசு எல்லாம் தேவையில்லாதெல்லாம் உடைச்சிட்டு அப்புறம் புகை வந்து அந்த புகைனால நாளைக்கு எலர்ஜி வந்து கண் எரியறதோ தொண்டை எரியறதோ ஏதோ ஆகி பாருங்க. ஏன்னா இது முன்னாடி கூட அப்படி ஆயிடுச்சு, பயமாக இருக்கு. ஸோ ஹாப்பினஸ் நடக்கும்போது பயமாக இருக்கு. அப்புறம் சரி இது நல்லா இருக்குன்னா இது இப்படியே இருக்கணும் எப்பவுமே, இந்த ஹாப்பினஸ் போகக்கூடாது. யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா, அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்படி தான் வஸ்துகளாவது மனிதர்களாவது அதுக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம். ஆனால் அது நம்மளை விட்டுட்டு ஓடி போகிறது. ஸோ இப்படி இதோடைய நிலை மொத்தத்தில் சொப்பன ஜாகிரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் எ கிளிம்ஸு, உடனே ஃபியரு, அன்ஹாப்பி. சரியா? தூக்கத்தில் மட்டும் இது நல்லா கவனித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 209 நைவாயமானந்தமய பராத்மா சோபாதிகத்வாத் பிரகிருதேர்விகாராத் காரியத்வஹேதோஹ கிருதி சுக்ருதி கிரியாயா விகாரசங்காத சமாஹிதத்வாத். இப்போது இந்த ஆனந்தமய கோஷம் கூட ஒரிஜினலாக நானும் ஆத்மான நான் இல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஆனந்தமய கோஷம் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போது என்ன பண்ணணும்? இது ஜாகிரத்தைய அயம் ஆனந்தமய, எந்த ஆனந்தமய கோஷம் பற்றி இப்போ நம்ம விவரித்து பேசிட்டோமோ இது உனக்கு தெரியறதா, உனக்கிட்ட இருக்கு, நீ அந்த ஆனந்தத்தின் பிரிய மோத பிரமோதனை அனுபவிக்கிறேன். இது வந்து சோபாதிகத்வா, இது இப்போ நெகேட் பண்ணணும். இது ஆத்மா இல்லை. காரணம் சொல்கிறேன் பாரு. எந்த காரணம்னாலன்னா அநேக காரணங்கள் இருக்குது. 5 காரணங்கள் சொல்கிறாருங்க. சோபாதிகத்வாத், இது உபாதி, அது இருந்தால் எனக்கு ஆனந்தம் வரும். இது எனக்கு விட்டி போயிட்டு ஆனந்தம் போயிடும். அதனால் உபாதி, அது எந்த உபாதின்னா டிபெண்டிங் ஆன் சம்திங் இஸ் கால்டு உபாதி. அது மனிதர்களா வஸ்துகளா காலமா, அந்த அந்த இடத்துல இருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்கும், அந்த நாட்டில் இருந்தால். ஆனால் போன வருஷம் அந்த காலத்தில் அப்படி இருக்கு. நாளைக்கு மழை வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். யாருக்கு தெரியும்? எத்தனை தீபாவளிக்கு நிறையவே மழை வந்துச்சு, சில வாட்டி வராது. ஸோ சௌபாதிகத்வாத், தேச கால வஸ்து இது எல்லாத்துக்கு மேலே இல்லை, அக்ஞானமணி உபாதி மேலே இது ஆதாரப்பட்டிருக்கேன் இந்த ஆனந்தம். என்ன அவித்யா அக்ஞானம் தானே எல்லாத்துக்கும் காரணம், இந்த கோஷங்கள் எல்லாத்துக்கும். அதனால தான் நாங்கள் தமோ குணம் உபாதியாக இருக்குது. ஸோ பிரகிருத்தேகே விகாராத், 2வது காரணம், இது பிரகிருதிக்கு சேர்ந்தது. ஏன் பஞ்சகோஷங்கள் எல்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்தது. அப்போ பஞ்சகோஷங்கள் எல்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்ததுனால, பிரகிருத்தன மாயாவுக்கு சேர்ந்ததுனால, மாயான்னா அவித்யாக்கு அஜ்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால, இதில் கூட பிரகிருத்திலோ விகாராத், பிரகிருத்தேகே மூல பிரகிருத்தியுடைய விகாரந்தான் இதெல்லாமே இல்லையா. பஞ்சபூதங்கள் வர்றதுக்கு மாயா மகத்தத்துவமாக இருந்து அப்புறம் மூல பிரகிருத்தியாக முதல் ஸ்டார்டட் எக்ஸிபிட்டிங் இட்ஸ் மேஜிக். 3வது காரணம் சுக்ருத கிரியாயாக, இப்போ தானே சொல்லிட்டோம், பூர்வஜன்ம புண்ணியங்கள் செஞ்சிருந்தால் அந்த சுக்ருத கர்மத்துக்கு தகுந்த மாதிரி இது அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. சுக்ருத கிரியாயாக, புண்ணிய கர்மத்தினுடைய அனுபவம் வந்து கொஞ்சம் ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் சில பேருக்கு அப்படி நிறைய பணம் இருக்குது, சில பேர் ஏன் அப்படி ஜம்முன ஜல்சாவாக இருக்காருன்னு தோணுறது நமக்கு காணப்படுறதே லோகத்தில். அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச புண்ணிய கர்மா. அதனால் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டது இந்த ஆனந்தமய கோஷம் நித்ரை கூட ஒரு விருத்தி தான், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம்
ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் ஆயு భోగం అండ్ ఐశ్వర్యం ఇది எவ்வளோ என்ன అనేది அவங்களுக்கு அவனுடைய பூர்வஜன்ம டிட்டர்மைண்ட் ஆல்ரெடி அவனுடைய கர்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கு. இவனுக்கு இவ்வளவு தான் ஐஸ்வர்யம்னா செல்வம் வசதி சொத்து, ஆயுஷ் எவ்வளோ அவ்வளோ, ஆரோக்கியம் என்ன இவனுக்கு இருக்கணும், எவ்வளோ வியாதி, அதெல்லாம் முடிவாக இருக்கு. இது ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஸோ டிபெண்டட் ஆன் தி சுக்ருதி. காரியத்துவ ஹேதோஹோ, இது ஒரு காரியமாக இருக்கே, இது ஒரு காரியமாக இருக்கிறதானே காரணத்தினால புரியுறதா? காரியத்தை ஹேத்தோன்னா லட்டு சாப்பிட்டா அப்போது ஆனந்தம் வந்துச்சு. அப்போது ஏதோ ஒரு லட்டு காரணத்தினால இது காரியமாக வியக்தமாகிறதுன்னா பட்டு படவை துணி வாங்கிட்ட அது காரணமாக இருந்தது, அப்புறம் என்னோடய ஆனந்தம் காரியமாக இருக்கு. அதனால் இது காரியத்துவ ஹேதோஹோ. கடைசி அஞ்சாவது காரணம் ஸோ அஞ்சாவது காரணம் சொல்லலாம், இல்லை இந்த நாலுத்துன்னு சேர்த்து கன்க்ளூஷனா விகார சங்காத சமாஹிதத்வாத். இது பல விகாரங்களுடைய சமுதாயம்னா காம்பினேஷனாக இருக்கின்ற இந்த ஆனந்தமய கோஷம், அதை பிரமோத வினோத டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. இல்லை தைத்திரி உபநிஷத்தில் சொன்னால் த கிரடேஷன் ஆஃப் தி ஆனந்தா. ரொம்ப பணக்காரன் அவன், தீபாவளி எங்கோ போயிட்டு நைஸ் ஒரு கண்ட்ரியில், இப்போ யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே போய் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், அப்புறம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் செலிப்ரேட் பண்ணலாம், இங்கே போய் பண்ணலாம், அப்படி. ஸோ இப்படி டிஃபரன்சஸ் இருக்குது விகார சமுதாயத்தினால. இதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால பரமாத்மா நைவ இது பரமாத்மா ஆக முடியாது இந்த 5 காரணங்கள்னால. அதுக்கு பிறகு இப்போது இவ்வளவு சொல்லி அடுத்தது 210 இப்போ பஞ்சகோஷங்களுடைய அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிறது. பஞ்சானாமபி கோஷானாம் நிஷேதே யுக்திதஸ்ருதேஹ தன்னிஷேதாவதி சாட்சி போதரூபோவசிஷ்யதே. கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஸ்ருதிதா யுக்திதா ஸ்ருதேஹே, இப்படி சாஸ்திரம் கொடுத்த யுக்தி லாஜிக்கு மூலமாக அந்த மெத்தடாலஜி அந்த பிரக்கிரியனை உபயோகப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரானுசாரமாக இந்த பஞ்சானாம் கோஷானாம் அபி நிஷேதே சதி, இந்த 5 கோஷங்களை இப்படி நெகேட் பண்ணி செய்ய முடிஞ்சால், செஞ்சதுக்கு பிறகு நிஷேதே அபி தன்னிஷேதாவதி சாட்சி, எல்லாத்தையும் நெகேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நெகேட் பண்ண அந்த நெகேட் பண்ண முடியாமல் மிச்சமாக சேஷமாக இருக்கிற சாட்சி. Now we are coming slowly to the actual self, பரமாத்மா. தன்னிஷேத அவதி, இது எல்லாத்தையும் 5 நீக்கினதுக்கப்புறம் வாட் இஸ் லெஃப்ட், என்ன மிச்சம் இருக்கின்றனதோ அது சாட்சி, சேஷம். அந்த சாட்சி என்ன, அது எப்படி இருக்குது? போதரூபா, ஐயாம் ஐயாம் ஐயாம். 5 கோஷங்களை நான் நெகேட் பண்ணிட்டேன், நான் இருக்கேன். அதனால தான் 5 கோஷங்கள் என்னன்னது மொத்தம் எதுவுமே தெரியாமல் இருந்த அந்த தூக்கத்துடைய அந்த ஆனந்தம் கூட
எனக்கு தெரியறதே சாட்சியாக நான் இருக்கேன், நான் தூங்கலை, அதனால தான் எனக்கு தூக்கமுடைய ஆனந்தம் தெரியறது. ஸோ நெகேட் பண்ண போத ரூபமாக இருக்கு. போதம்னா ஞானஸ்வரூபமாக, உணர்வாக, கான்ஷியஸாக இருக்கு. அந்த ஞானஸ்வரூபமான அதுதான் பரமாத்மா, போதரூபக. அதனால கடவுளுக்கு என்ன ஒரு பேர், என்ன போதரூபம். போதரூபா சுவாமி, போதரூபா சொல்லலாமே, சொல்லிட்டார்ல யாரு, சங்கராச்சாரியரு. ஆனந்தரூபே நிஜபோதரூபே பிரம்மஸ்வரூபே. அந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் அவர் ரங்கநாத சுவாமியை பார்த்த சங்கரருக்கு அந்த பரமாத்மா என்னன்னது அப்படியே அனர்கடமாக வாயிலிருந்து இந்த அஷ்டகம் வந்துச்சு. சசாங்கரூபே ரமணீயரூபே ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே. அதனால போதரூபக தட்சிணாமூர்த்தி. தட்சிணன்ன ஞானம், ஞானமன்ன போதம், போதம் போதம் பிரதிபோத விதிதம் மதம். அபிசிஷ்யதே. இப்போ மிச்சம் மிகில் யார் இருக்கார்? நான் இருக்கேன். இந்த 5 இல்லாமல் நான் இருக்கேன், நான் எப்பவுமே இருக்கேன். மிச்சம் மாத்திரம் நான் மட்டும்தான். அந்த போத ரூபம் இங்கே நானன்னு சொன்ன உடனே ஏதோ மறுபடியும் ஐடென்டிஃபிகேஷன் வரும்னு, அதனால இங்கே போதரூப அவசிஷ்யதே. தன் நிஷேதே அவதி சாட்சி போதரூபா. இப்போது நமக்கு என்ன பேர் வச்சுக்கணும்? நான் போதரூபா அவசிஷ்யதே. மிச்சம் இருக்கு, நான் இருக்கு. அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ 211 அப்போது அந்த போதஸ்வரூபமான சாட்சி, அதோடைய ஆத்மன் இந்த 5 கோஷங்களை தாண்டி இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, நான் இருக்கேனே, நான் என்னுடைய ஸ்வரூபமே என்ன தெரியுமா? இன்னும் என்னை பற்றி சொல்லிக்கிற பாருங்க. இதெல்லாம் சொல்லிக்கலாம், நம்ம என்னென்னமோ சொல்லிக்கிறோம். என்னை பற்றி நான் எங்கே பிறந்தா தெரியுமா, எந்த காலேஜில் படித்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அப்படி என் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, கலெக்டர், மினிஸ்டர். அதெல்லாம் விட்டுடுங்க. இது சொல்ல பழகணும். இது சொல்ல பழகணும். புரிஞ்சுதோ புரியலையோ, உணர்ந்தமோ இல்லையோ, சொல்லி பார்க்கலாமே. என்னென்னமோ சொல்லி நிஜம் அனுப்பிச்சுக்கிறோம். நிஜமானது சொல்லி நிஜத்தினை உணர முடியாதோ? நம்பணும். யோயமாத்மா ஸ்வயம் ஜோதிஹ பஞ்சகோஷ விலக்ஷணः அவஸ்தாத்ரய சாட்சி அவஸ்தாத்ரய சாட்சி சன்ன நிர்விகாரோ நிரஞ்சனः சதானந்தः சவிக்னேயः ஸ்வாத்மத்வேன விபஷ்சிதா. நிதித்தியாசனத்துக்கு கான்டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு இது யோசிக்க வேண்டிய சப்தங்கள், வார்த்தைகள். என்ன சொல்கிறாரு? அப்போ இந்த 5 பஞ்சகோஷங்களுக்கு மீறி இருக்கிற போதரூபமான சாட்சியை யோயம், எந்த பரமாத்மா மிச்சம் இருக்கேன்னு சொல்கிறோமோ நானா, யோயம் அந்த சுப்ரீம் பரமாத்மா யார் தெரியுமா? ஸ்வயம் ஜோதி. நானும் ஸ்வயமாகவே பிரகாசிச்சிட்ருக்கேன். ஐ ஆம் செல்ஃப் இல்லுமின்டு. இப்போ நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தோணிட்டே இருக்கேன். நான் 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 நான். இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், அட்டெஸ்டேஷன் ஏதாவது வேணுமோ? ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இன்னொரு சாட்சி யாருமே தேவையில்லை. சர்வத்துக்கு நான் சாட்சி. ஸோ ஸ்வயம் ஜோதி. நான் யாருன்னு சொன்னால் யாரோன்னு பார்ப்போம். சரியா? இங்கே எம்னு சொல்கிறோம். யார் எதை பற்றி இந்த ஆத்மானு சொல்கிறோமோ பரமாத்மானு ஸ்வயம் பிரகாஷக. அப்புறம்
விலக்ஷணா. என்ன விலக்ஷணம்? இப்போ தானே பஞ்சகோஷங்களை நெகேட் பண்ணிட்டோம். பஞ்சகோஷங்களுக்கு விலக்ஷணம். 3 சரீரத்ரயம்னு சொன்னாலும் சரி விலக்ஷணம். அவஸ்தாத்ரய விலக்ஷணம். இது எல்லாத்துக்கு சாட்சி சன்னு. விலக்ஷணம் விலக்ஷணம்னு போய் எங்கோ இருக்கான்னு ஒரு லட்சணம் இல்லைன்னு சாட்சியாக இருக்கேன். சாட்சியாக இருந்து விட்னஸராக இருக்கிறது தான் என்னுடைய பெருமை. சாட்சி சன்னு 3 அவஸ்தைகளுக்கு சாட்சி. நிர்விகாரக. எனக்கு நான் இப்போ மாறவே இல்லை. நான் அந்த நானில் ஒரு மாற்றம் ஒரு குறையும் இல்லை. அந்த நான் அப்படி தான் இருக்கேன். ஆனால் தெரியாமல் அஜ்ஞானத்தினால நான் சின்ன வயசில் நான் காலேஜுக்கு போகும்போது, நான் அந்த ஊரில் இருக்கும்போது, நான் வேலைக்கு போகும்போது, நான் இப்போ ரிட்டையர் இந்த நானுக்கு அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். சும்மா நானே ஃபாதரு, நானே ஹஸ்பண்டு, நானே சன்னு. அந்த நான் ஒன்று அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த நான் இல்லாமல் இதெல்லாம் நிற்குமா? அது எல்லாத்துக்கும் அஸ்தித்வம் இருக்கா? இல்லை. ஸோ அதனால் சாட்சி சன் நிர்விகாரக. அப்புறம் நிரஞ்சனக. சக நிரஞ்சனக. எந்த ஒரு இதில் அழுக்கு ராகமோ துவேஷமோ எதெல்லாம் சொல்லி பேசுகிறோமோ வாழ்க்கையில் பொதுவாக விவகாரத்தில் நமக்கு தோணுறதோ மனசு லெவலில், அந்த மனசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் மனசோடது. அதனால் நிரஞ்சனம். எந்த ஒரு பிளெமிஷ் குறை இல்லை, அழுக்கு இல்லை, டிஃபெக்ட் இல்லை. சதானந்தக. துக்கம் லேசம் கூட பிசிறு கூட துக்கம் இல்லையாமங்க பாருங்க. அப்படி எப்படி இருக்கும்? அது துக்க லேசம் இல்லாததுன்னா எப்படி இருக்குமா? சொல்ல முடியாது. தூக்கம் எப்படி இருக்குன்னு நீ சொல்ல முடியல. நீ அனுபவிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, கண்டுபிடிச்சிக்கோ, அனுபவிச்சுக்கோ. தவிர இது சொல்ல முடியாது. The experience of the Brahmananda cannot be transferred and explained actually. ஏதோ சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. சதானந்த. சதா. அப்போது தீபாவளி கொண்டாட்டமோ கொண்டாட்டம். எப்படி? பட்டாசு இல்லாமல், புது துணி இல்லாமல், ஸ்வீட்ஸ் இல்லாமல், மக்கள் இல்லாமல், யார் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் எனக்கு நான் தன்னந்தனியாக நானே ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே சதானந்தः. அப்படிப்பட்ட ஸ்வாத்மத்வேன விக்னேயः. இவ்வளவு சொல்லியிருக்கோமே ஓ மை டியர் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் யாருன்னு பற்றோ சொல்கிறோம். அங்கே பெரிய பெருமாள் அப்படியனோ வைகுண்டமனோ கைலாசமனோ அங்கங்கே எட்டி பார்க்காதே. ஸ்வாத்மனஹ விக்னேய. நீ தான் இதை சொல்கிறதில்ல, நீ உன்னை பற்றி தான் அன்னு சொல்லிட்டு ஸ்வாத்மத்வேன விக்னேய. என்னுடைய ஸ்வரூபமாக இது. நான் நிரஞ்சனனு, நான் அகண்டமு, நான் சாட்சி, நான் விலக்ஷண, ஸ்வயம் ஜோதி. சதானந்தம். சதா ஹிருதயவாசி யசோதானந்தலால். ಈ ಸದಾ ಹೃದಯವಾಸಿಯಾಮ ಅನ ಯಶೋದನಂದಲಾಲ್. யசோதனனுக்கு மார்பிள்ளைய போய் அங்கே வளர்ந்தார். ஆனால் சதா ஹிருதயவாசி, என்னோட ஹிருதயத்தில் இருக்கேனே ஏ கிருஷ்ணா. இந்த ஸ்வயம், இந்த ஜோதி அనే வார்த்தைக்கு வேறே ஒரு உபனிஷத்தில் அழகான ஸ்லோகம். எப்படி நமக்கு சத்தியவிரதம் சத்திய అనేదిలో 9 வாடி சத்தியம், அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தில் உபனிஷத்து தான். அந்தர்ஜோதிர்பஹிர்ஜோதிஹி
प्रत्यग्ज्योतिः परात्परः ज्योतिर्ज्योतिर्स्वयं ज्योतिरात्मा ज्योतिशिवोऽहमस्मि. பாருங்கோ, நான் ஜோதி ஸ்வரூபம், சிவமே தான் நான், ஆத்மா சிவம், ஜோதி ஸ்வரூபம். अंतर्ज्योति बहिर्ज्योति प्रत्यग्ज्योति परात्परः ज्योतिः स्वयं ज्योतिरात्मा. नारायण सूक्तंलो कूड अंद इरुक्कुल्ल वार्த்தை, नारायण परो ज्योतिरात्मा नारायण परः. இவ்வளவு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம். சிஷ்ய உவாச்ச 212 மித்யாத்வேன நிஷித்தேஷு கோஷேஷ்வேதேஷு பஞ்சசு சர்வாபாவம் வினா கிஞ்சித் ந பஷ்யாத்மந்த்ர ஹே குரோ விக்னேயம் கிமு வஸ்த்வஸ்தி ஸ்வாத்மனாத்ம விபஷ்சிதா. மேலே ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டா 211 விபஷ்சிதாக. அங்கே ஸ்வாத்மத்வேன விக்னேய விபஷ்சிதாக. ஓ ஸ்டூடெண்ட்ஸ், விவேக சூடாமணி கேட்குறா. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விவேகிகளான நீங்கள், பண்டிதர்களான நீங்கள், ஓகே, இந்த ஆத்மா நீதான், உன்னுடைய ஸ்வரூபம்தான், இதனே உணரணம்னா. இங்கே சிஷ்யனுக்கு வந்து பாப்பம் இப்போ தான் கேட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் அவனுக்கு சகஜந்தான் இந்த சந்தேகம் வருது. அதனால சிஷ்யர் இப்படி கேட்குறாரு, ஓ குரு, என்ன ஆச்சுன்னா, சிஷ்ய ஹே குரு மித்யாத்வேன ஏ தேஷு பஞ்சசு கோஷேஷு நிஷித்தேஷு, எல்லாம் ஒரே சதி சப்தமி. இந்த மித்யாத்வனு சொல்லி நிச்சயம் பண்ணி இந்த 5 பஞ்சகோஷங்களை நிஷேதம் பண்ணதுக்கப்புறம் அத்திர அதுக்கு பிறகு அங்கே சர்வ அபாவம் வினா எதுவுமே இல்லைனேதே தவிர, அபாவம் எதுவுமே இல்லைனே விஷயம் தவிர கிஞ்சித் ந பஷ்யதி, அங்கே எதுவுமே இல்லையே. ஐ எம் நாட் ஏபிள் டு சி எனிதிங். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேலே முந்தாவது ஸ்லோகத்தில், ஆத்மா விபஷ்சிதாக. ஓகே, அப்போ எப்படி இந்த ஆத்மனி, அந்த விவேகம் இருக்கிறவங்களை வந்து ஸ்வாத்மனா விக்னேயம் வஸ்து கிம் அஸ்தி, ஸ்வாத்மா ஸ்வஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கணும் அந்த விபஷ்சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. என்ன இருக்குது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாட் இஸ் தேர்? விக்னேயம் வஸ்து கிமு அஸ்தி, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்து ஏதாவது இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டோம். இப்போ தூக்கம் பற்றி சொன்னால் நமக்கு அப்படி தானே, அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் நீ இருக்கேன்றீங்க, நான் எப்படி இருக்கேன்னு அங்கே தெரியலப்பா. இது கிளாஸில் இப்போ சொல்லி கேட்கும்போது வித் ஷார்ப் இன்டலெக்ட், கவனி கவனி கவனி, தீக்ஷணமான புத்தி வேணும், அன்டிஸ்டர்ப்டு, அன்டிஸ்ட்ராக்டட், சிங்கிள் பாயிண்டட், அலர்ட், விஜிலண்ட் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். இப்படி கேட்டால் சூன்யம் தவிர அப்படின்னா இவன் இப்போ வந்து சூன்யவாதமாக வாதிக்கிறவனாக ஆயிட்டான். நமக்கும் நிறைய பேருக்கு அப்படிதான். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட பிரம்மம் 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 ஆத்மா, எல்லாத்தையும் விட்டுடுங்க, பற்று விட்டுடுங்க, அது விட்டுடுங்க, இது விட்டுடுங்க, மோகம் வச்சுக்காது, இது வச்சுக்காது, யாரும் சாஸ்வதம் இல்லை, எல்லாம் போனதுக்கப்புறம் என்னதான் சார் இருக்க, ஏய் அழாது, அள்ளி மூஞ்சி, என்ன இருக்கேன்னு கேட்குறப்பாரு, நீ இருக்கில்ல, நீ இல்லாமல் எப்படி? சரி, குரு என்ன ஆன்சர் சொல்கிறாரு, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், டைம் ஆயிடுச்சா கொஞ்சம்.
श्रीगुरुरुवाच सत्यमुक्तं विना विद्वन् सत्यमुक्तं त्वया विद्वन् निपुणोऽसि विचारणे अहमादिविकारास्ते तदभावोऽयमप्यनु. குரு சொல்கிறாரு, அடுத்தது கூட படித்தாதான், ஆனால் அர்த்தம் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. ஜஸ்ட் ஓகே, வில் ஸ்டார்ட். என்ன ஸ்ரீ குருருவாச்ச அன்றைக்கி சொன்ன மாதிரி கேள்வி கேட்ட உடனே முதல்ல பாராட்டுறாரு. ஹே வித்வன், வெரி இன்டெலிஜென்ட் மை டியர் ஸ்டூடெண்ட், குட் பாய். துவயா சத்தியமுக்தம், நீ சொன்னது கரெக்டு தான், கரெக்டு. ஏன்னா இவ்வளவு விசாரணம் பண்ணி 5 கோஷங்களை நெகேட் பண்ணில்ல அட்லீஸ்ட்டு. ஏன்னா விசாரணை நிபுணா அசி, நீ ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்ட இப்போது. எது பஞ்சகோஷங்களை தண்ணி பண்ணுறது, பஞ்சகோஷங்களை நீ தூங்காமல் இப்போது நான் சொல்லும் போதே கேட்டு இப்படி புரிஞ்சுக்கிட்டே எஸ் சாமியா நெகேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் விசாரணை பண்ண பழகிட்டேன் நீ, வெரி குட் குட், கீப் இட் அப் அப்படின்னு நிபுணஹாசி நீ. ஓகே. ஆனால் தே அகமாதி விகாராக அணு அயம், இந்த அகமாதி விகாரங்கள்னு நீக்கினதுக்கு அப்புறம் கூட இந்த நீ ஆத்மா சர்வவேத்தா போக்தா சாட்சியாக நீ இருக்கில்ல, அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிற நீ யார்? நீ இருக்கில்ல, இங்கே நீ இல்லாமல் இருந்தால் தானே அங்கே எதுவுமே இல்லையேன்னு சொல்ல முடியும். நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், சரியா? நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்பே. என்ன இவ்வளோ தூரம் நீ நல்லா விசாரணை பண்ண இல்லை? வெரி குட் பாய், கீப் இட் அப், கம் டுமாரோ. நாளைக்கு இன்னும் விவரமாக விவரிக்கிறே அண்ணார். ஸோ த நெகேட்டபிள் ஆல் நெகேட் பண்ணதுக்கப்புறம் நெகேட்டர் ஆனால் நீ இருக்கே, ஆனால் ஒன்று நீ நெகேட் பண்ண முடியுமா? அதான் ஒத்துக்கோ, நாளைக்கு விவரிக்கிறாரு. அப்புறம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.